ஹாய் கைஸ், ஐம் கார்த்திக். இந்த வீடியோவில் நான் வந்து ஆர்எஃப் வந்து ஸ்னிஃப் பண்ணி எஃப்எம் ஹைஜாக் பண்ணி நான் காட்ட போகிறேன். எஃப்எம் மீன்ஸ் வந்து ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன். ஐ திங்க் ஸோ, நாட் ஷுர். ஐ திங்க் ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன் நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஏஎம் இருக்குது அண்ட் நிறைய அந்த மாதிரி நம்ம சொல்லிட்டே போகலாம். ஓகே, ஸோ இதில் வந்து நான் எஃப்எம் காட்ட போகிறேன். எஃப்எம்மில் வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும், நிறையா ப்ராட்காஸ்டிங் பண்ணிகிட்ருக்காங்க, நிறைய எஃப்எம் ஸ்டேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து நான் 98.3 வந்து ஒன்று ரன் ஆகிருந்தது, அதான் கேப்சர் பண்ணியிருக்கேன். ஸோ அதை கேப்சர் பண்ணி நான் இப்போ வந்து ஹைஜாக் பண்ண போகிறேன். ஹைஜாக் பண்ண நான் வந்து ஜஸ்ட் ராஸ்பெரி பை மாதிரி தான் யூஸ் பண்ணுறேன். நான் ராஸ்பெரி பை அதுக்கு ஒரு சின்ன ஒயர் கொடுத்துருக்கேன். ஓகேவா? இது வந்து நம்ம பண்ணுறதுக்கு நமக்கு ஹேக் ஆர்எஃப் தான் வேணும்னு இல்லை, ஈவன் ராஸ்பெரி பைலையும் பண்ணலாம். ராஸ்பெரி பை இல்லாமலும் நம்ம பண்ண முடியும். ஓகேவா? லைக் சம் ஹார்ட்வேர் டெவலப் பண்ணி பண்ணலாம். பட் இது ரொம்ப பேசிக்னால நான் ராஸ்பெரி பை யூஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ மேலே வந்து நான் டிவியில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ டிவியில் தான் வந்து எல்லாமே வந்து இருக்குது அவுட்புட்டு. ஓகே, ஸோ இப்போ வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். சம்திங் ஏதோ ரன் ஆகின்னு இருக்குது. சாங் ஏதோ ரன் ஆகுதா? ஸோ இது பார்த்திங்கன்னா, இது வந்து நான் ராஸ்பெரி பையில் வந்து எஸ்எஸ்ஹெச்சில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். என்னோடய ராஸ்பெரி பை தான் அது. ஓகேவா? ஸோ அதில் நான் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கேன் டு ஹைஜாக் பண்ணேன். ஓகே, ஹைஜாக் பண்ணேன். ஸோ இங்கே பாருங்கள், ஸோ ஆர்டிஎல் இங்கே இருக்கா, ஆண்டனா கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஆண்டனா ஓகே, ஸோ இங்கே இருக்கா. ஸோ இப்போ வந்து இதை நம்ம ஹைஜாக் பண்ணலாம். யா, ஸோ இதான் ஸ்கிரிப்டு. இப்போ பாருங்கள், நான் ஜஸ்ட் என்ட்ரு மட்டும் அழுத்துறேன். ஸோ அவ்வளோதான், ஹைஜாக் ஆகிடுச்சு. இப்போ நான் என்னோடய ஓன் சாங் வந்து அந்த பர்டிகுலர் ஸ்டேஷனில் ப்ளே ஆகுது. இது வந்து எவ்வளோ தூரம் போகும்னு பார்த்தீங்கன்னா, என் வீட்டிலேருந்து ஒரு 2 மீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் தான் இது வந்து ஹைஜாக் ஆகும். பிகாஸ் வந்து என்கிட்ட அவ்வளோ பெரிய ஆண்டனா இல்லை. ஈவன் நான் இது வந்து பெரிய ஆண்டனா வச்சேனாக்கா கம்ப்ளீட்டாக ஹைஜாக் பண்ண இது பாருங்கள். இப்போ வந்து ஃபுல்லாகவே வந்து இதாகிடுச்சு. இப்போ ரேஸ் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. இது ஏன்னா, ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலாக ஆண்டனா ஒர்க் ஆகுது இந்த இடம் தான். ஓகே, ஸோ தான். ஸோ இது வந்து ஆக்சுவலாக வாட்ச் டாக் 2ஓட ட்ரைலர் சாங் ஐ திங்க். ஸோ அதான் நான் இப்போ ப்ளே பண்ணி கொடுத்தேன். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் கட் பண்ணுறேன், வச்சுக்கிறேன், கட் பண்ணுறேன். ஸோ ஸ்டாப் பண்ணோடனே பழைய பாட்டு, அந்த பாட்டு வந்துச்சு பார்த்தீங்களா? ஸோ இப்படி தான் வந்து ஹைஜாக் பண்ணோம். ஓகே, இது வந்து என்ன ஒரு பெரிய இம்பேக்ட்னா, நாட் ஓன்லி ரேடியோ ஸ்டேஷன். இப்போ இந்த பர்டிகுலர் ரேடியோ ஸ்டேஷன் கேட்குறவங்களாம் வந்து நம்புவாங்க, லைக் அதில் சொல்கிற ஆடெல்லாம் நம்புவாங்க. ஸோ அந்த மாதிரி நான் இப்போ வந்து ஃபேக்காக ஒரு ஆடியோ வந்து நான் ப்ளே பண்ணலாம். லைக் இந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு ஆடு கொடுப்பாங்க இல்லையா, அந்த ஆடை மாற்றி நான் வேறு ஏதாவது ஆடு கொடுக்கலாம். என்னோடய ஓன் இது வந்து ஆடை ஃப்ரீயாக கொடுக்கலாம், அந்த மாதிரி பண்ணலாம். ஆர்எல்ஸ் வந்து போலீஸோட காப்ஸோட வாக்கி டாக்கிஸ்லாம் வந்து நம்ம மேனிப்புலேட் பண்ணி வேறு ஏதாவது நம்ம போட வைக்கலாம். அந்த மாதிரி ஆர்எஃப் யூஸ் பண்ணாத இடமே இல்லை. லைக் ஏர்க்ராஃப்ட்லேருந்து நேவி வரைக்கும் எல்லாமே ஆர்எஃப் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி நம்மளோட ஆர்டினரி யூஸ்க்கு வந்து ரிமோட் கண்ட்ரோல் கார்லேருந்து ரேடியோ ஸ்டேஷன் வரைக்கும் நம்ம எல்லாத்துக்கும் ஆர்எஃப் தான் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இது ஒரு பேசிக்கான சிம்பிள் எக்ஸாம்பிள். சும்மா இது வந்து ஆக்சுவலாக ஒரு சின்ன ஒரு சாம்பிள் தான். இன்னும் நம்ம நிறைய பண்ணலாம். நம்ம லைவாகவே வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ ஒன் செகண்ட் நான் பண்ணுறேன். ஸோ அவ்வளோ ஃபுல்லாக ஹைஜாக் ஆகிடுச்சு. ஸோ இதோட ஆண்டனா நமக்கு பெருசாக இருந்ததுன்னா, லைக் மேலே என் வீட்டு மாடியில் வந்து நான் எதாவது பெருசாக ஆண்டனா வச்சு கொஞ்சம் பெருசாக வச்சுருந்தேனாக்கா அதோட ஃப்ரீக்வன்சிக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பெருசாக இந்த ஏரியா ஃபுல்லாக நான் வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதான் இதில் வந்து நான் என்ன வேணாலும் பண்ண வச்சுக்கோங்க. இதோட இம்பேக்ட் அதிகம். ஆக்சுவலாக ஆர்எஃப் ஹேக்கிங் வந்து இம்பேக்ட் எப்போவுமே அதிகமாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ நாட் லைக் வெப் ஹேக்கிங் அந்த மாதிரிலாம் இருக்காது. இது ஆர்எஃப் வந்து டோட்டலாக சேஞ்ச். இதை யூஸ் பண்ணி ட்ரோன் கூட ஹேக் பண்ணலாம் நம்ம. ஓகேவா? ஸோ ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். இதோட இம்பாக்ட் என்னன்றது தெரிஞ்சிருக்கும். ஸோ ஆர்எஃப் ஹேக்கிங் வந்து நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டான கண்டென்ட்லாம் இருக்குது. ஓகேவா? ஸோ நான் மேக்ஸிமம் நான் வந்து போட ட்ரை பண்ணுறேன். ஸோ எனிவேஸ் ஸ்டே டியூன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.